அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வல்லமுடன், எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். சிமத்த விஷ்ணு சித்தாரி மனோநந்தன எதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனை போட்டு என் நாட்டுக்கு நிறைவாக போட்டு. இது ஒரு உளவியல் சம்பந்தமான ஒரு வீடியோ. ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா நாளைக்கு திருச்செந்தூர் பௌர்ணமி. ஆஸ் யூஷுவல் இடத்துல அன்னதானம் நடக்கும். மழைலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துவாங்க. மழை பாதிப்பு ஏதோ ஒரு ஃபேக் வீடியோவில் சொன்ன மாதிரிலாம் கிடையாது. திருச்செந்தூர்லாம் சேஃபாக சாமி கும்பிட்ட மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு திருச்செந்தூர் சம்மந்தமாக ஏதாவது டவுட்னா 9442636363 நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 15 நாளைக்கு நைட்டு இந்த திருச்செந்தூர் பௌர்ணமி முடிச்சு மதிய காலையில் ஆஸ் யூஷுவல் மணக்கரை மலைப்பறவை கோயிலில் காலிலேருந்து மதியானம் வரைக்கும் உணவு உண்டு பௌர்ணமினால். நாளைக்கு சாயந்தரம் திருச்செந்தூர் அந்த கோட்டாச்செட்டியார் மண்டபத்தில் உணவு உண்டு. அடுத்த நாள் காலைல ஒரு 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் உணவு நம்மளுடைய காளி கோயிலில் உண்டு. எங்கன்னா 10 காணி கன்னியாகுமரியில். ஸோ வரக்கூடியவர்கள் உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்டு, எனக்கு தங்கறதுக்கு இடம் வேணும், உணவு வேணும், காலைல காஃபி வேணும் அப்படிலாம் கேட்டிங்கன்னா அதுக்கான நம்பர் 6379667982. திரும்ப சொல்கிறேன், 63 79 66 79 82 தொடர்பு கொண்டு கேட்டுங்க. ஒன்று. ரெண்டாவது, ஜீப் எடுத்துங்க, அதான் சரியாக இருக்கும். ஒரு ஆளுக்கு 250 ரூபா அப் அண்ட் டவுனு. ஏறதுக்கெலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க. முதல்ல அந்த பாதையை பார்த்துங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூ டேக் யுவர் ஓன் கால். நம்பர் 1. நம்பர் 2 இன்றைக்கி இப்போது மும்பையில் இருக்க ஜியோ சென்டர், ரிலையன்ஸ் ஜியோ சென்டரில் வேர்ல்டு இந்து எக்கனாமிக் ஃபோரத்துடைய, வேர்ல்டு இந்து காங்கிரஸுடைய துணை அமைப்பான வேர்ல்டு இந்து எக்கனாமிக் ஃபோரத்தோடைய மீட்டிங்கு நல்லா இருந்தது. மும்பையோட சீஃப் மினிஸ்டர் வந்தார், கோவா சீஃப் மினிஸ்டர் வந்தார். இது வரைக்கும் இன்னும் 2 சீஃப் மினிஸ்டர் வரணும், இன்க்ளூடிங் குஜராத் சீஃப் மினிஸ்டர். ஒரு நல்ல செஷன், நல்லா பேசினார் ஃபட்னவிஸ். அப்புறம் என்எஸ்சி, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட சேர்மன் வந்திருந்தார், அவரும் நல்ல உரையாற்றினார். ஸோ நல்ல மீட்டிங், சூப்பராக இருந்தது, சூப்பராக போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு நான் அதை பேசுகிறேன். இன்னும் 2 நாளைக்கு இருக்குது. நாளைக்கு ஈவினிங் நண்பர்களோட மும்பையிலேருந்து பெங்களூர் ட்ரிவாண்ட்ரம் போகிற மாதிரி பிளானு. ஸோ நாளைக்கு இரவு 1 மணி 2 மணி வாக்கில் கன்னியாகுமரி தங்கிட்டு, தக்கலை அந்த ஏரியாவில் தங்கிட்டு, அதன் பிறகு அடுத்த நாள் காலைல ஒரு 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நாங்கள் வர மாதிரி பிளான் பண்ணுறேன். வரவங்க தட்டு, டம்ளர், ஸ்பூன் எடுத்து வந்துடுங்க. இந்த வாட்டி என்னை யார்ட்டையா சொல்லி தட்டு எடுத்து சொல்லுவேன். ஏன்னா நான் தட்டு இல்லாமல் சுற்றிட்டுருக்கேன். அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம 10 காணியில் மீட் பண்ணுவோம். நாளைக்கு வீடியோ உங்களுக்கு ஷோராக நான் கொடுத்துருவேன். நாளைக்கு காலைல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுவேன். அதாவது இந்த கனெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி சென்னையிலே கிட்டத்தட்ட ஒரு 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 பெரிய தொழிலதிபர்னு நான் சொல்லலாம். பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்னா அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இன்றைக்கி சென்னையில். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அவங்களுடைய ஜெனரல் மேனேஜர் இருக்கார். அவர் கூப்பிட்டார், இது மாதிரி எங்கள் பாஸ் வரணும்னு சொல்லிட்டு, பேசணும்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், இங்கே இருக்கேன், அப்போ நான் அங்கேயே டிக்கெட் போட்டு அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னாரு. அதாவது எதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன்னா, என்னை பார்ப்பதற்குள்ள என்னுடைய கான்டாக்ட்ஸ் எனக்கு இருக்கும் இல்லையா, ஆட்கள், நண்பர்கள், அது பெரிய கான்டாக்ட். அதை பணமாக்கணும்னு நினைக்கிறவங்க பணமாக்கலாம், நட்பாகவே வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நட்பாகவே வச்சுக்கலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் பழைய கதையை சொல்லலை. 96 ஒரு பூஜ்ஜியமாக இருந்து 2025 ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. 2026 சம்மந்தமே இல்லாமல் ஒரு பெரிய உயரத்துக்கு நான் போயிருக்கேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு காரணம் என்றைக்குமே நான் என்னை ஏற்றிவிட்ட ஏணியை உதைத்ததில்லை. அப்படின்னா என்ன ரீசன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ எனக்கு ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி கொடுப்பதற்காக ஒரு கான்டாக்ட் பண்ணி விடுறாரு, இவர் தான் சொக்கலிங்கம் போய் பாரு அப்படின்னு சொன்னால், நான் எந்த சூழ்நிலையுமே அவரை நான் உடைத்துட்டு அவரை கழட்டி விட்டுட்டு டைரெக்டாக அப்படிலாம் போனதே இல்லை.
அது என்கிட்ட நான் என் கூட இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ செலிபிரிட்டிஸ் இருக்காங்க, இவ்வளோ கிங் மேக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நான் யோசித்து பார்க்கும்போது நிறைய பிஸ்னஸ் மேன் அந்த ஷார்ட் டேர்ம் கோல், அதாவது தங்க முட்டை டெய்லி வரும், இல்லை வந்து ஒரே நாளில் கோழி அறுத்துடணும் அப்படின்றவங்க தான் நிறைய பேர் தோற்று போய்ட்றாங்க. அவனுக்கு முட்டை கிடைக்கும், தங்க முட்டை ஒரு முட்டை கிடைக்கும்னு கிடச்சிருக்கும். ஆனால் தேவையில்லாமல் அந்த கோழியை சாவடிக்கிறது தான். அந்த கோழி உயிரோடு இருந்தோன்னா டெய்லி ஒரு தங்க முட்டை கொடுத்துருக்கோம். அதுபோல் என்னோடய ரிலேஷன்ஷிப்பை கெடுத்தவங்களாம் உண்டு. என் நண்பர்களோட லைஃப்லேயும் ரிலேஷன்ஷிப் அது போல் கெடுத்தவங்க உண்டு. அவங்க வந்து ட்ரஸ்ட்வர்த்தி பீப்புள் கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த நேரம் என்னவோ அதோடு போயிட்டாங்களா மகிழ்ச்சி, நம்ம அவங்கள பற்றி பேசக்கூடாது. அவங்களும் நம்மளை பற்றி பேசுவாங்கன்னா நம்மளும் அவங்கள பற்றி பேச வேண்டாம், அவ்வளோதான் தேரன்ஸ் மேட்ரு. ஆனால் நான் வந்து அதுபோல் இன்ன தேதிக்கு ஒருத்தர் கூட நான் பைபாஸ் பண்ணதில்லை. அதுதான் வந்து இந்த பிஸ்னஸில் பெரிய சக்ஸஸுக்கு காரணம். இது சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. நான் அது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். அதாவது எல்லாத்துக்கும் நேரம் காலம் இருக்கு இல்லையா, அதுக்காக. ஒரு விவசாயி வந்து ஒரு வங்கிக்கு போகிறார் கடன் விண்ணப்பத்தோடு. அப்போ அது நார்மலாகவே நம்முடைய கவர்மெண்ட் பேங்க்ஸ்லாம் மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. என்ன பெரியவர் என்ன வேணும் அப்படின்னு ஒரு ஆள் கேட்குறாரு. மாதிரி எனக்கு கடன் வேணும், அதுக்காக வந்திருக்கேன். கடனா என்ன பண்ண போகிறேன், விவசாயம் பண்ண போகிறேன் அப்படின்னோடனே நான் பார்க்குறாரு. என்ன அடமானத்துக்கு என்ன வச்சுருக்கேன், அடமானம்னா என்ன அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி கேட்குறாரு. உடனே உனக்கு நான் பணம் கொடுக்குறேன், நீ திருப்பி கொடுக்கலன்னா அப்போ ஏதாவது உன் பொருளை கொடுத்துறா நான் வந்து நாளைக்கு கொடுக்க முடியலன்னா அதை நான் விற்று அந்த எனக்கான பணத்தை நான் எடுத்துப்பேன், அதான் அடமானம்னு சொல்லுவார். எனக்கு 2 மாடு இருக்குது, இந்த நிலம் இருக்குது, ஒரு 5 ஏக்கர் நிலமும் வீடு இருக்குது. உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு எது வேணுமோ அதை எடுத்துங்க. எனக்கு மாடு எடுத்தாலும் சரி, நிலத்தை எடுத்தாலும் சரி, வீடு எடுத்தாலும் சரி, ஏன்னா நான் பணத்தை திரும்ப கட்ட போகிறேன், நான் ஏமாற்ற போகிறதில்ல அப்படின்னு அவன் தெளிவாக சொல்லிவிடுவார் அந்த விவசாயி. இவரும் கொடுத்துருவார். அந்த வங்கியில் வேலை செய்கிறவரும் மேனேஜர்கிட்ட சொல்லி, மேலாளர் நல்லா நான் கரெக்டான ஒரு ஆள் கிடச்சிருக்கான், லோன் இந்த மாதம் நம்ம லோன் கொடுக்கணும், நம்ம டார்கெட் இருக்குது, அதனால் இவனுக்கு லோனை கொடுப்போன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அவர் என்ன தொகை கேட்டாரோ அந்த லோனை சேங்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 4-5 மாதங்களுக்குள்ளே அந்த விவசாயி திரும்ப வருவார். பாதி அமௌண்ட்டை கட்டிடுவார். மறுபடியும் ஒரு 5 மாதங்களுக்குள்ளே ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து மிச்ச அமௌண்ட்டையும் கட்டிட்டு அவர் அடமானமாக கொடுத்த அந்த நில பத்திரத்தெலாம் மீட்டு போக எத்தனைத்த போது அந்த வங்கி மேலாளரே ஆச்சரியப்படுவார். இவன் என்னடா வித்தியாசமாக இருக்கான், விவசாயி என்றைக்குமே நிலத்துக்காக லோன் வாங்க திரும்ப கொடுக்க மாட்டான், ஏன்னா அவன் நஷ்டம் வரும், அவன் வேண்டும் பண்ணுறதில்ல. சிலர் வேணுன்ட்டு பண்ணுவாங்க. இவன் வந்து நஷ்டம் வந்ததா லாபம் வந்ததா, இவன் வந்து திரும்ப கொடுத்துருக்கானே என்ன அடிப்படையில் கொடுத்துருக்கான், அந்த க்யூரியாசிட்டி அவருக்கு வந்த உடனே அவனை கூப்பிட்டு கேட்குறாரு. என்ன எப்படி இருந்தது இந்த வாட்டி விவசாயம்லாம் அப்படின்னு. ஏன்னா நேரடியாக கேட்க முடியாதுல்ல. தலைவா, உங்கள் பேங்க்கில் லோன் வாங்கினது செம்ம மகசூல், அதனால் தான் இப்போ எதுக்கு இவ்வளோ தூரம் வந்தேன் இந்த மாதிரி நிலப்பத்திரத்தை வாங்க வந்தேன், மகிழ்ச்சி, நல்ல வருமானம் வந்தது. ஆமாம் வருமானம் வந்தது, எல்லா பணமே வந்து செலவாயிடுச்சா? இல்லை அது எப்படி நான் செலவு பண்ணுவேன், ஏன்னா 10 ரூபாய் எங்கள் வீட்டு இரும்பு பெட்டியில் வச்சுருக்கேன், எவ்வளோ பணம் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த மாதம் இந்த மகசூல் இன்னும் கொஞ்சம் வர வேண்டியெல்லாம் சேர்த்தா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சொல்கிறார். இவர் வந்து அப்படியே கண்ணெல்லாம் பெருசாகிடுது, காதெல்லாம் பெருசான மாதிரி ஒரு ஃபீலு, மூளை விரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் நம்ம மேனேஜருக்கு. அப்படியா, அப்போ அவருக்கு ஒரு டார்கெட்டு, ஏன்னா வந்து 27-28 அவன் வந்து போய் பார்ப்பான், மந்த் எண்டுக்குள்ளே நம்ம டார்கெட் ஃபினிஷ் பண்ணணும், யார்கிட்டையாவது டெபாசிட் வாங்கணும், அங்கே வந்து மேலேருந்து ஏற்றிட்டு இருக்காங்க, கரெக்டாக இவன் அமைஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோட விவசாயிட்ட சொல்லுவார். ஐயா, நீங்கள் ஏன் வந்து உங்கள் வீட்டில் பெட்டியில் வச்சுருக்கீங்க, திடீர்னு வீடு எரிஞ்சிடலாம், எவனா திருடிட்டு போயிடலாம், பணம் கையில் இருந்தால் செலவாயிடும், இதெல்லாம் தவிர்ப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த பணத்தை எங்கள் பேங்க்கில் போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சா அப்படின்னு கேட்பான். நீங்கள் எப்போல்லாம் தேவையோ நாங்கள் கார்டு கொடுத்துருவோம், ஒரு சின்ன பேப்பர் செக் லீஃப் தான் அவர் சொல்லுவார், செக் லீஃபை கொடுத்துருவோம், அதை நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா, கை நாட்டை வச்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பணம் நாங்கள் எடுத்துக்கலாம், அதுக்கு நாங்கள் வட்டியும் கொடுப்போம், 1 லட்ச ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா மாதம் 8000 ரூபாய் வந்து வட்டியும் வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவார். விவசாயம் யோசிப்பார், வீட்டில் இருந்தோன்னா திருடிட்டு போயிடுவான், நம்ம வந்து பணத்தையும் வச்சு தான் செலவு பண்ணிடுவோம், திடீர்னு வீடு நம்ம குடிசை வீடு தீ விபத்து ஏற்பட பணம்லாம் எரிஞ்சு போயிடும். இவன் சொல்கிறான விஷயம்னு பார்க்கும்போது சரி நான் போட்டுறேன், ஒன்றும் மேட்டரில்லை, நீங்கள் சொல்லிட்டீங்களே நம்ம பேங்க் தானே, எனக்கு தான் தெரியுமா உங்கள் எல்லோரும் நல்லவங்க தான் நீங்களா, சரி நான் உங்கள் பேங்க்கு பணம் கொடுக்குறேன்,
நீங்கள் சொல்கிற அமௌண்ட்டு கொடுத்துறேன், நீங்கள் அடமானமாக என்ன கொடுப்பீங்கன்னு கேட்குறான் அந்த விவசாயி. நான் பணம் கேட்டப்போ நீங்கள் என்கிட்ட அடமானம் கேட்டிங்களே, இப்போ நான் பணம் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், அப்போ நீங்கள் எனக்கு அடமானம் கொடுக்கணுன்னா அந்த பேங்க் மேனேஜர் மயக்க அடிச்சு வந்ததாக அந்த கதையை முடியும். இது ஏதோ விளையாட்டான ஒரு கதை இல்லை. நான் திரும்ப திரும்ப சொன்னேன், எல்லா நாய்களுக்கும் ஒரு நாள் உண்டு. ஆல் டாக் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் டே. அதுக்கு எல்லா நாய்க்கும் ஒரு டேர்ன் வரும், ஒரு 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 இடம் வரும். அப்போது இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நான் யாரையும் வந்து பைபாஸ் பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு, அந்த அந்த ஒரு விஷயத்தை எனக்கு ஒருவர் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்கார். என்னோட நண்பர் ஒருவர் வேற ஒரு இப்போ சமீபத்தில் ஒரு 6-7 நாளுக்குள்ளே தெரிஞ்ச விஷயம். யார் என்னெல்லாம் தெரிய வேணாம். நானும் பார்க்குறேன் சொக்கலிங்கத்தை 15 வருஷமாக பார்க்குறேன். ஏன்னா எங்கள் பழக்க வழக்கம் 15 வருஷத்துக்குள்ளே தான். அவர் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு க்ரோத் இருக்குது, ரொம்ப ஸ்டெடியாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது க்ரோத்து. அடுத்ததெல்லாம் அவர் ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கார். ஆனால் ஒரு விஷயம் வந்து எல்லோரும் நினைப்பாங்க, அவர் வந்து ஏதோ வீடியோ போடுறாரு, ஏதோ ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு, ஏதோ வாஸ்து பார்த்தாரு, இது மாதிரி எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆனால் வந்து அவருக்கு ஒரு மிஷன் இருக்குன்றது நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அந்த மிஷன் என்னன்னு எனக்கு தெரியாது. சொக்கலிங்கம் வந்து அவர் பொண்டாடிகிட்ட சொன்னாரா பிள்ளைங்கிட்ட சொன்னாரான்னு தெரியாது, அவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த மிஷனை அவர் அடைஞ்சிருவார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். அப்போ அவர் கேட்டிருக்காரு, அவர் பேர் சொல்லி, ரெண்டு பேருமே பெரிய லீடர்ஸ், நம்ம அவங்க லெவலுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்கன்னு அவர் சொல்லி கேட்கும்போது, நான் வந்து அவர் ஒரு இடத்துல அறிமுகப்படுத்தினேன். அவர் வந்து அந்த நிகழ்வுக்கு அப்புறம் கடந்த 15 வருடங்களில் நான் அறிமுகப்படுத்தின நபர் ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு பண்ணால் முதல் ஃபோன் எனக்கு வந்துடும். மேரேஜ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இவர் ஐயா வந்து நீங்கள் கூட்டு போனார், ஐயா இந்த இடத்த பார்க்க சொன்னார், இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இவங்க நட்போட்டாரத்தில் வந்திருக்காங்க, இந்த மாதிரி விஷயம் என் லைஃப்பில் நடந்திருக்குன்னு தெளிவாக அப்டேட் பண்ணுவார். அவங்க நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும், சொக்கலிங்கத்துக்கு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் கிடையாது, அவர் ஒரு பொலிட்டிஷியனாக ஆக முடியாது. ஏன்னா அந்த பொலிட்டிஷியனாக ஆகணும்னா அதுக்கு வந்து ஒரு குணாதிசயம் வேணும், அது சொக்கலிங்கத்துக்கு இல்லை. சொக்கலிங்கத்துக்கு அந்த எண்ணம் குத்துளி கூட கிடையாது. அவர் அரசியல்லாம் சுவைச்சிட்டு தான் இந்த பக்கம் வந்திருக்காரு. அப்படின்னும்போது அந்த குணம் வந்து நான் அவர் பெரிய ஒரு வெஞ்சர், ஒரு பெரிய நிறுவனங்கள்லாம் வைத்திருக்கக்கூடிய ஆள், பெரிய பெரிய பண வசதி படைத்த ஆள். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஏற்றி விட்டு ஏணி உதைச்சவன் எல்லாருமே சங்கடப்படுறான், எல்லாமே கஷ்டப்பட்டிருக்கான், எல்லாமே சோத்துக்கலாமல் இருந்திருக்கான். ஆனால் வந்து சொக்கலிங்கத்தோடைய நான் வந்து வேகத்தை பார்க்குறேன். அது பயங்கர ஒரு டெக்னிக்கலாக ரொம்ப ரொம்ப ஷார்ப் அண்ட் ஒரு மூமெண்ட்டாக இருக்குது அவருடைய பிஹேவியர் எல்லாமே. ஐ திங்க் அவர் வந்து எந்த இடத்துலையுமே அவரை பற்றிய ஃபினான்ஷியல் ஃபீட்பேக்கு, அவரை பற்றிய ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீட்பேக் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்கே கிடையாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு நான் அந்த விஷயத்தை சுய புராணமாக இதை நான் சொல்லலை. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு உளவியல் விஷயம் இருக்குது. இது ஏன் அந்த பேங்க் கதையை சொன்னோன்னா, நம்ம ஒரு கடனுக்குன்னு ஒரு இடத்துல போய் நிற்கிறோம். அதே ஆள் வந்து நம்ம கடன் அடைச்சப்புறம் உங்கள்கிட்ட இருக்க பணத்தை என் பேங்க்கில் போடணும் போது, நீ கடன் கொடுக்கும்போது அடமானம் கேட்டல, என் நிலத்தை கேட்டல, அப்போ நான் உனக்கு பணம் கொடுக்குறேன்ல, அது கடன் தானே, அப்போ நீ எனக்கு என்ன கொடுப்பேன்னு ஒரு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். எல்லா லைஃப்லேயும் வரும். அந்த நாள் ஒரு நாளில் வராது, ஆனால் ஒரு நாள் வரும், ஏதாவது ஒரு நாள் வரும், ஒரே நாளில் வராது. அப்போது இது வந்து ஒரு லைன், ஒரு சிங்கிள் லைன், ஒரு பஞ்ச் வச்சுங்க. நம்பர் 2, ஏற்றி விட்ட ஏணியை உதைக்கக்கூடாது, இது 2வது லைன். 3வது, இது வந்து எதனால் இந்த சுருக்கங்கள்லாம், இந்த முன்கதை சுருக்கங்கள்லாம், அவர் என்கிட்ட கேட்குறாரு, வீடு எனக்கு வேணும்னு ஒருத்தரை கேட்குறாரு. அவருக்காக தான் அந்த பதிவு. நான் இதுக்கு முன்னாடி வீடு ஆசைப்படுறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். விஷுவலைஸ் பண்ணுங்கள், எய்ம், பிலீஃப், ட்ரீம் விஷுவலைசேஷன், கனவு கண்டு காட்சிப்படுத்துங்கள், உங்களோட நோக்கம் சரியாக இருக்கணும், அது மேலே தன்னம்பிக்கை இருக்கணும்லாம் நிறைய பேசியிருக்கேன். நான் வந்து அதை வேறு மாதிரி நான் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பானு தான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு வந்து, அவள் தான் வந்து எங்கள் டீமில் ஒருத்தி, அவள் தான் ஒரு டிராயிங் வரைஞ்சி கொடுத்தா. எனக்கு பானு மேலே பெரிய அபிப்பிராயம் உண்டு. ஒரு பெரிய பாசிட்டிவிட்டியான ஒரு பெண்மணி, ரொம்ப அபரிதமான ஒரு பெண். நான் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய பெண், என் மேலே ரொம்ப மரியாதை உள்ள பெண், ஒரு குருவாக
எப்பொழுதுமே தூக்கி வச்சு இருக்கக்கூடிய ஒரு பெண். அவங்கள்ட்ட டிராயிங் கேட்குறேன். அப்புறம் ரெண்டாவது வந்து இளமுருகன் சார் நாமக்கல், அதை அவரோட இன்புட்டையும் சேர்த்து ஒரு டிராயிங் ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் முடிஞ்சுது. இதெல்லாம் தூக்கி ஒரு வாரமாக வச்சாச்சு. நான் வீடு கட்டுற மாதிரிலாம் பிளான் கிடையாது. ஆனால் வீடு கட்டணும்னு முடிவு பண்ணால் இது இன்றைக்கி இல்லை. நான் வீடுகள் என்கிட்ட இடங்கள் உண்டு. சொந்த வீடு இருந்தது சென்னையில். அது எங்களுக்கு சின்ன வீடாக இருந்தாலும் நாங்கள் பெரிய வீடுக்கு வந்தாலும் அந்த வீடை விற்கிறோம். அப்போ வீடு விற்றதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு வீடு வேணும்ல. கொரோனாவில் போய் எங்கள் மாமனார் வீட்டில் அது ரொம்ப சின்ன வீடு. அங்கே லெஃப்ட்டு திரும்பினா ரைட்டில் இடிக்கும், ரைட்டில் திரும்பினா லெஃப்ட் இடிக்கும், அது போல் வீடு அது. அப்போது நமக்குன்னு ஒரு வீடு வேணும்போது வீடு கட்டணுன்றது வந்து ஒரு தீயாக அப்படியே கனண்டு இருந்தது. அப்போ என்கிட்ட வந்து ஒயிட் மணியும் இருந்தது, நான் வீடு விற்ற பணமும். ஆனால் நான் வீடு கட்டணும்னு அப்படின்னு ஒரு முடிவு வந்து சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டணுன்றது ஒரு 20 வருஷ கனவு. அந்த 20 வருஷ கனவில் ஒரே ஒரு மையப்புள்ளி என்னென்னா, எந்த சூழ்நிலையும் யார்ட்டையும் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடாது. நான் அந்த கடன் வாங்கியிருக்கேன், வாங்கினதால நான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன். கடன் இல்லைன்னு சொன்னதுக்கும் நான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன், உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்றதுக்கும். ஸோ அதனால் அந்த பணம் போய் எனக்கு யாராவது பணம் கொடுக்குன்னா கூட, இப்போ நிலம் வாங்குறாங்க, நான் விற்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், யாராவது எனக்கு பணம் கொடுக்குன்னா கூட நான் திரும்ப ஃபோன்லாம் பண்ணேன். எனக்கு கூச்சமாக இருக்கும் அவங்கள்ட்ட போய் பணம் கேட்குறதுக்கு. எவ்வளோ விஷயங்கள்ல நான் வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய ஆட்கள் எங்கள் கிளாஸ்க்கு வந்துட்டு நிறைய பேர், ஒரு 25 பேருக்கு மேலே எனக்கு பணம் கொடுக்கணும். நெவர் மைண்ட். அவங்க என்ன நான் பாவம் பண்ணியிருக்கேன், நிறைய பாவம் பண்ணியிருக்கேன். அந்த பாவத்தை பணமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என் பாவம் குறைஞ்சதில்லை. என் பிள்ளைங்களுக்கு வர பாதிப்பு, என் மனைவிக்கு, என்னுடைய அம்மாவுக்கு வர பாதிப்பு, எனக்கு வர பாதிப்பு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படி தான் நான் பார்ப்பேன் ஒழிய ஃபோன் பண்ணி நான் ஃபாலோ பண்ணலாம் கிடையாது. அது வந்து என்றைக்குமே நான் பண்ணதில்லை. அப்போது அந்த கடனுடைய வழி எனக்கு தெரியும். கேட்டாலும் வழி, அவங்க கொடுக்குறாலும் வழி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சொந்தமாக நம்மளோட சொந்த காசில் தான் வீடு கட்டணும் அப்படின்றதுல நான் தெளிவாக இருந்தேன். நான் வீடு கொடுத்து எந்த சிந்தனையுமே எனக்கு இருந்ததில்லை. எப்போதுமே ஒரு நாள் வரும் அந்த வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஒரு நாள் வந்தது. அதே போல் என்னுடைய முழுக்க என்னுடைய சொந்த பணத்தில் என்கிட்ட இந்த ஒயிட் சோர்ஸில் தான் அந்த வீடை நான் கட்டினேன். ஸோ எனக்கு அதில் வந்து பெரிய மகிழ்ச்சி. என் நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. என் டீமை சேர்ந்த மார்க்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸ் ஒர்க்கு ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் நிறைய பேர் இளமுருகன் சார் எனக்கு வந்து ஒரு பைசா வாங்காமல் கன்சல்டிங் ஒர்க் ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாரு. எல்லாம் எனக்காக மாஞ்சு எல்லோரும் ஒர்க் பண்ணாங்க என்னோடய வீட்டுக்காக. ஸோ அப்போது இந்த பாயிண்ட் என்னென்னா, நமக்கு ஒரு நேரம் வரும்னு நான் வந்து 2005 வரைக்கும் எனக்கு கடன் அந்த ப்ளஸ் மைனஸ்லாம் இருந்தது. 2004 வரைக்கும் சொல்லலாம். 2006 கூட ஒரு சின்ன ஒரு லோன் இருந்தது எனக்கு. நான் அப்போவே வந்து தீர்மானம், நம்ம வந்து நான் கடனோடு வாழ்ந்தபோது கூட சில்லறை கடன், நகை கடன் அப்படின்னா, சில்லறை கடன் அடுத்தவங்களாம் போய் இல்லை, எனக்கு என்னோடய ஓன் சோர்ஸுக்குள்ளே ஒரு கடன், அங்கே இப்போ இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அப்படின்லாம் இருந்தபோது கூட என்னுடைய மையப்புள்ளியான சொந்த காசு சேர்ந்தப்பறம் தான் வீடு கட்டணுன்றதில் நான் எங்கேயுமே வந்து அந்த எண்ணம் நீர்த்து போகலை. கடைசி நொடி வரைக்கும் அந்த எண்ணம் வந்து வீடாக மாறுற வரைக்கும், ஆக்சுவலாக அது வீடு கட்டப்படுற வரைக்கும், கட்டி முடிக்கப்படுற வரைக்கும், என்னெல்லாம் ஆசைப்பட்டனோ அதெல்லாம் நடக்கிற வரைக்கும் நான் எந்த இடத்துலையுமே நான் வந்து சலனப்படலை. நம்மளால் முடியுமா, நம்மளால் கட்டிட முடியுமா, நமக்கு அதெல்லாம் நம்ம தகுதி வாய்ந்தவனா என்ற பயமும் அச்சமும் எனக்கு வந்ததில்லை. நான் எப்பவும் சொல்கிறேன், வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு இல்லையா, குறிக்கோளை சந்தேகப்படாதீங்க. உங்களுக்கு குழந்தை வேணுமா, குழந்தை அப்படின்றது ஒரு குறிக்கோள், அதை நீங்கள் சந்தேகப்படாது. நமக்கு கிடைக்குமா, தத்து எடுத்துக்கலாமா, இந்த சந்தேகம் வரக்கூடாது. 3வது வந்து எனக்கு வேலை கிடைக்குமானா கிடைக்காது. வேலை கிடைக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கான பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். கிடைக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டோடு இருந்தீங்கன்னா அது கிடைக்காது. அப்போ ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும், நம்ம நிறைய பேசியிருக்கோம். அப்போது நம்மை கொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது, வெல்லக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தணும். நம்ம சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே வெல்லக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த வீடுன்ற ஒரு விஷயம் எனக்கு கனவாக இருந்தது, நனவாக ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து உச்சக்கட்ட மைனஸில் இருந்தப்போ கூட அந்த மையப்புள்ளி இருக்கு இல்லையா, சொந்த காசில் ஒரு பைசா கடன் இல்லாமல் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுருந்தீங்களா, அதுதான். நிறைய பேர் எங்கே தப்பு பண்ணுறாங்கன்னா, அந்த
பீர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, சுற்றி இருக்கவங்கெல்லாம் இன்னும் வீடு கட்டலையா, இவ்வளோ நாள் மெட்ராஸ் இருக்கேன் இன்னும் வீடு கட்டலையா, இவ்வளோ நாள் நாமக்கல் இருக்கேன் இன்னும் வீடு கட்டலையா, இவ்வளோ சம்பாதிச்ச இன்னும் வீடு கட்டலையா, இந்த மாதிரி அடுத்தவங்க கேட்கறதுக்காக வீடு கட்டாதீங்க. அடுத்தவங்க கேட்கறதுக்காக லோனை வாங்கி பெருசாக வீடு கட்டாதீங்க. அடுத்தவன் சொல்கிறான்றதுக்காக, அடுத்தவன் பார்க்குறான்றதுக்காக எல்லா ரூம்லேயும் ஏசி வாட்டி எல்லா ரூம்லேயும் ஷோ பண்ணி வைக்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கு தெரிஞ்சு அது எப்போ நடக்கணும் அப்படின்றத, என்ன தேவைன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே அது எப்போ நடக்குன்றதை கடவுள் முடிவு பண்ணிடுவார். ஒரே விஷயம் நேற்று சொன்னால் ஒரே விஷயந்தான், உங்களோட ஆசைகள்லாம் நிறைவேறணும்னா உங்களுடைய தான தர்மங்கள் அப்படின்ற ஒரு 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 சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்ஜெக்டை நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணணும். நிறைய தானம் பண்ணுங்கள், நிறைய தர்மம் கொடுங்க. நான் ஏற்கனவே தானத்துக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசம் சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு தானம் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு தர்மம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள்லாம் ஈடேறும். இப்போ கூட என் நண்பர்கள் என்னை பார்க்க வரும்போதெல்லாம் எப்போதுமே ஒரே ஒரு கேள்வியோடு தான் வருவார், டாக்டர் பணம் நிறைய சம்பாதிக்க என்ன பண்ணுறது? டாக்டர் பிச்சுமணின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஆவடி பக்கத்து திருநெல்வேலியிலேருந்து அந்த சைட்லேருந்து வருவார் எங்கள் டீம். டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்பார். அவர் கேட்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு டெலிஃபோனில் வந்து டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஒரு பெரிய ஃபாரின் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே அந்த அமெரிக்கன் ஸ்லாங்கு யூகே ஸ்லாங்லாம் சேர்த்து பேசக்கூடியவராக இருப்பார். அதனால் கேட்டதோடு மறந்துடுவார். அடுத்து நம்ம 3 பதில் சொல்லியிருப்பான், டாக்டர் நீங்கள் அந்த ஒரு கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லின்னு சொல்லுவார். அதனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவருக்கு அந்த கேள்வி வந்து எப்போதுமே இருக்கும். அந்த பணத்தை குறித்த ஈர்ப்பு, பணத்தை குறித்த பார்வை வந்து எப்போதுமே மாறாமல் இருக்கும். என்ன டிஸ்ட்ராக்ஷன் அவருடைய, அது சனி பார்வையா தனி பார்வையா வேறு எது மேலேயே பார்வையான்னு தெரியல, அந்த ஆன்சரை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காருன்னா அவருடைய எண்ணமும் அவருடைய செயலுமே சிங்க் ஆகலை. அங்கே ஏதோ ஒரு தடங்கள் இருக்குது அப்படின்றதான் அந்த இடத்துல விஷயம். பட் மேட்டர் என்னென்னா, அந்த கேள்வி எப்போதுமே இருக்கணும். அந்த கேள்வி எப்போதுமே நமக்குள்ளே இருக்கணும். அந்த பணம் குறித்த வந்து ஒரு 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 பயணம், பணம் குறித்த ஒரு தேடுதல் வந்து நமக்கு இருக்கணும். அது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து எப்போதுமே கிடைக்கும். அப்போ நான் அவர் கேட்கும்போது நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயமே தான், பணம் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பணம் பண்ணால் நிறைய தான தர்மங்கள் பண்ணால் தான் அவர் பணம் பண்ண முடியும். எவ்வளோ பண்ண முடியுமோ அவர் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடனரி, அதாவது இன்றைக்கி வாங்கின பணம், இந்த மாதம் வந்த சம்பளத்தை எல்லாத்தையுமே நான் தான தர்மம் பண்ணிட்டேன், அடுத்த மாதம் என்ன அப்படின்னு பயப்படக்கூடாது. அடுத்த மாதம் மேலே இருக்கவன் பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருந்தீங்கன்னா அது நடக்கும்ன்றதான் அவருக்கு நான் சொன்ன பதில். இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, அதை மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எடுத்துகிட்டு மிச்சத்தை கொடுங்க நீங்கள். ஆனால் அந்த தான தர்மத்தோட லெவலை அது வந்து இப்போ இவ்வளோன்னு இருக்கும், மில்லிமீட்டர்னு சொல்லுவாங்களே நண்பன் படத்தில், அது சென்டிமீட்டராக ஆக்குங்க. அப்புறம் ஒரு அடியாக ஆக்கலாம், அப்புறம் ஒரு மீட்டர் ஆக்கலாம். அதை ஆக்கி பாருங்கள். என்னுடைய வெற்றிக்கு காரணம் ஏனி உதைக்கலை, அதை விட மிகப்பெரிய காரணம், ரொம்ப ரொம்ப பெரிய காரணம், நான் என்னுடைய தான தர்மங்களுடைய அளவை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணது தான். அதுதான் வந்து இன்றைக்கி என்னுடைய பதில். இந்த ஆன்சர் இந்த எனக்கு கேட்ட நண்பருக்கு, அவருக்கு ஏன் அவர் வீடு கட்ட முடியல எப்போ அப்படின்றலாம் கேட்டார்னா, அவர் ஏதோ சைக்கிள் கடையில் பஞ்சர் ஓட்டிகிட்டு ஆள் நினைக்காதீங்க. சைக்கிளே மேனுஃபேக்சர் பண்ணுற அளவுக்கு பண வசதி உள்ள ஆள், அதனால் அவரை கட்ட முடியல. வேரியஸ் ரீசன், என்ன ரீசனாக இருக்க முடியும்? நான் சொன்ன அந்த ஆன்சர் வந்து அவர் சங்கடப்படுவார். ஆனால் அது அவருக்கும் எனக்குள்ள ஒரு டிஸ்கஷன். உங்களுக்கு நான் சொல்கிறது, அது நான் சொல்கிறதுலே உங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சிருக்கும். தான தர்மங்களை அதிகப்படுத்துங்க. லைஃப்பில் வந்து ஒரு வாட்டி காசி போயிட்டு வாங்க, அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். காசி போனால், ராமேஸ்வரம் போனால் எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. காசி போயிட்டு வாங்க, அவ்வளோதான் தேரன்ஸ் மேட்ரு. நம்பர் 2 வந்து வேறு ஏதாவது பண்ணால் போகும்போது ஒருத்தரை ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டு போங்க. அதை விட மிகப்பெரிய பரிகாரம்ன்றது எதுவுமே கிடையாது. நம்பர் 3 வந்து நம்மளுடைய கூட இருக்கவங்கள ஹாப்பியாக வச்சுங்க. நீங்கள் கீழே இருக்கணும், உங்கள் கூட இருக்கணும், சுற்றி இருக்கணும், உங்கள் கீழே இருக்கணும், நீ வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டா மேலே இருக்கவங்களை நல்லா வச்சுப்பான். இது வந்து அந்த ஆண்டவனோ அருணாச்சலமாக சொல்ல, இந்த ஆண்டாள் சொக்கலிங்க சொல்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிவுக்கன் தாய் ஆண்டாளுக்கு நான் சொல்கிறேன் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடுமி வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த். அப்புறம் என்ன சொல்லுவோம், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.